ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் மணத்தக்காளி செடியை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மணத்தக்காளி செடியை நான் இந்த மாதிரி ஒரு கிளை எடுத்து வச்சேன். மாடி தோட்டத்தில் இருந்து கீரை எடுக்கும்போதே இவ்வளோ பெரிய கிளை வந்துடுச்சு எனக்கு. அதை எடுத்து திரும்பி ஊனி விட்டேன். இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே படர்ந்து போகுது பாருங்கள். இதை வாரத்துக்கு எனக்கு ஒரு முறை கிடச்சிடும் மணத்தக்காளி சமைக்க. இன்றைக்கும் நான் சமைக்கிறதுக்காக தான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி துளிர் இலையாக எடுத்துக்கிட்டு கிளையை அப்படியே விட்டோம்னா திரும்பவும் நமக்கு புது புது துளிர் நமக்கு செடி வாடாமல் இருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் நான் எடுத்துட்ட கிளையிலேருந்து துளுத்தது தான். எப்படி துளுத்துருக்கு பாருங்கள். இந்த பழம் இருக்குது பாருங்கள், இதை நான் எடுத்து அப்படியே சாப்பிட்டுடுவேன். நமக்கு அடுத்த செடி வேணும்னா இந்த பழத்தை எடுத்து நம்ம மண்ணில் ஊனி விட்டோம்னா நமக்கு இந்த பழத்துலேருந்து நிறைய விதை இருக்கும் இல்லையா, நிறைய செடி கீரைங்க கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங். மணத்தக்காளி செடி, மணத்தக்காளி கீரை இன்றைக்கு கடையல் பண்ணலாமா?